அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்று இலங்கையின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 2025 உள்ளூராட்சி தேர்தல் வாக்காளர் அட்டை விநியோகம் தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. நாட்டில் அதிகரிக்கும் வீதி விபத்துக்கள் 14 நாட்களில் 37 பேர் உயிரிழப்பு. இலங்கை போலீசார் பொதுமக்களுக்கு வெளியிட்டுள்ள அவசர அறிவித்தல். மதுபோதையில் வாகனம் செலுத்திய 100 பேருக்கு எதிராக வழக்கு. யாழ்ப்பாணம் குருநகர் கடற்கரையில் அதிரடியாக கைப்பற்றப்பட்ட துப்பாக்கி. குருநாகல் தம்புள்ள A6 வீதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் 2 உயிரிழப்பு. NPP வேட்பாளர் மீது தமிழரசு கட்சியினர் கொடூரமான தாக்குதல் தொடர்பென விரிவான செய்திகள். உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் இன்று தபால் நிலையங்களுக்கு விநியோகிக்கப்பட உள்ளதாக தபால்மா அதிபர் ருவான் சத்குமார் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 20 முதல் வாக்காளர் அட்டைகளை விநியோகிப்பதற்கான விசேட நாளாக ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தபால்மா அதிபர் ருவான் சத்குமார் மேலும் தெரிவிக்கையில், வாக்காளர் அட்டைகள் இன்று வழங்கப்பட உள்ளது. மாவட்ட அளவில் வாக்காளர் அட்டைகளை வழங்க நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். ஒவ்வொரு வீட்டிற்கும் வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் அதை செய்ய 29 வரை நமக்கு அவகாசம் உள்ளது. இதற்கிடையில் ஏப்ரல் 20 விசேட நாளாக ஒதுக்கியுள்ளோம். ஏனெனில் இவை முக்கியமான ஆவணங்கள். அவை கையொப்பமிடப்பட்டு வீட்டிலுள்ள ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். பின்னர் வீட்டிலுள்ள ஒருவர் கையொப்பமிட்டு அதை பெற காத்திருக்க வேண்டும். 29 பின்னர் வாக்காளர் அடையாள அட்டைகளை விநியோகிக்க முடியாது. அதன்பின் அருகிலுள்ள தபால் நிலையத்திற்கு சென்று தங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்தி வாக்காளர் அட்டைகளை பெறக்கூடிய வசதியை நாங்கள் வழங்கியுள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இதுவரை பெறப்பட்ட வாக்காளர் அட்டைகளில் 70% அதிகமானவை விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் தபால்மா அதிபர் மேலும் தெரிவித்துள்ளார். 87,500 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இந்த ஏல விற்பனை இன்று நடைபெறவுள்ளதாக இலங்கை மத்திய வங்கியினுடைய தலைவர் தெரிவித்துள்ளார். இதன்படி 91 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 40,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 182 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 27,500 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏலத்தில் விற்பனை செய்யப்பட உள்ளது. மேலும் 364 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 20,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இலங்கையில் ஏப்ரல் மாதத்தில் கடந்த 14 நாட்களில் மட்டும் வீதி விபத்துகளால் 37 பேர் உயிரிழந்திருக்கின்றனர் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விபத்துகளில் 99 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் 335 பேர் சிறு காயங்களுக்குள்ளானதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. அத்துடன் நேற்று முன்தினம் நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 7 பேர் உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. அதன்படி எல்பிட்டிய, எரிமலை, பிட்டிகல, மிகுந்தலை, குருநாகல் மற்றும் அகங்கம் ஆகிய பகுதிகளில் குறித்த விபத்துக்கள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். அதேவேளை புதுவருட காலப்பகுதியில் இடம்பெற்ற விபத்துக்களில் காயமடைந்த 412 பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்த வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவின் வைத்தியர் இண்டிக ஜாகோட தெரிவித்துள்ளார். குறித்த காலப்பகுதியில் பட்டாசு விபத்துக்களால் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை கடந்த வருடங்களுடன் ஒப்பிடுகையில் குறைவடைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தலதா மாளிகை யாத்திரைக்கு வருகை தருபவர்களின் வாகனங்களை இலகுவாக அடையாளம் காண புதிய நடவடிக்கை ஒன்று எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இதன்படி தலதா மாளிகை யாத்திரைக்கு வருகை தரும் பக்தர்களின் வாகனங்களை இலகுவாக அடையாளம் கண்டு வாகன திரைப்படங்களுக்கு அழைத்துச் செல்லும் வகையில் ஸ்டிக்கர் ஒன்றை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனவே யாத்திரைக்கு செல்லும் பக்தர்கள் இந்த ஸ்டிக்கரை வாகனத்தின் முன்பக்க இடது மூலையின் மேல் தெளிவாக தெரியும் வகையில் சாரதியின் பார்வைக்கு இடையூறாகாத வகையில் ஒட்ட வேண்டும் என்று போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளார்கள். அத்துடன் பக்தர்களை ஏற்றி செல்லும் வாகனங்களில் இந்த ஸ்டிக்கரை ஒட்டுவது கட்டாயப்படுத்தப்படவில்லை என்றும் போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். மேலும் ஒவ்வொரு போலீஸ் பிரிவிலும் அமைக்கப்பட்டுள்ள பொதுமக்கள் பாதுகாப்பு குழுக்களுடன் ஒருங்கிணைந்து தலதா மாளிகை யாத்திரைக்காக புறப்படும் வாகனங்களுக்கு இந்த ஸ்டிக்கரை வழங்குமாறு இலங்கை போலீஸ் தலைமையகம் நாட்டிலுள்ள அனைத்து போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கும் அறிவித்துள்ளது. புத்தாண்டு காலப்பகுதியை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனைகளில் 800 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 13, 14, 15 தேதிகளில் மாத்திரம்
மதுபோதையில் வாகனம் ஓட்டிய 800 பேருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். புத்தாண்டு விடுமுறையை முன்னிட்டு நாடு முழுவதும் மதுபோதையில் வாகனம் செலுத்துவோரை கண்டறியும் விசேட கண்காணிப்பு நடவடிக்கைகள் இடைநிறுத்தமின்றி முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை போதைப்பொருள் பயன்படுத்தும் சாரதிகளை கண்டுபிடிக்கவும் விசேட சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் பின்னர் சொந்த ஊர்களில் இருந்து கொழும்பு திரும்பும் பொதுமக்கள் காரணமாக வாகன நெரிசல் அதிகரிக்கும் சாத்தியம் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் வாகனங்களை அபாயகரமாக செலுத்துவதை தவிர்க்குமாறும் விதிமுறைகளை கடைபிடிக்குமாறும் அனைத்து சாரதிகளிடமும் போலீஸ் ஊடக பேச்சாளர் கேட்டுக்கொண்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் கடற்கரை பகுதியொன்றில் வைத்து T56 ரக துப்பாக்கியொன்று காவல்துறையால் மீட்கப்பட்டுள்ளது. குருநகர் கடற்பகுதியில் நேற்றிரவு குறித்த துப்பாக்கி கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய நடத்தப்பட்ட சோதனையில் இந்த துப்பாக்கி மீட்கப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட துப்பாக்கி பாவிக்கக்கூடிய நல்ல நிலையில் இருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள். இந்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக கைப்பற்றப்பட்ட துப்பாக்கியை யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் பாரப்படுத்த காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. குருநாகல் தொரடியாவ குருநாகல் தம்புள்ள A6 வீதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் முச்சக்கரவண்டி சாரதி ஒருவரும் பயணி ஒருவரும் உயிரிழந்துள்ளார்கள். தம்புள்ளையிலிருந்து குருநாகல் நோக்கி சென்ற இரட்டை வண்டி எதிர் திசையிலிருந்து வந்த முச்சக்கர வண்டியுடன் நேருக்கு நேர் மோதி பின்னர் மோட்டார் சைக்கிள் ஒன்றிலும் மோதியதாக போலீசார் தெரிவித்தார்கள். விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதி 2 பயணிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். குருநாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட முச்சக்கர வண்டியின் சாரதி மற்றும் பயணியொருவரும் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்கள் 37 மற்றும் 43 வயதுடைய கல்கரியாகம பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளார்கள். சடலங்கள் குருநாகல் வைத்தியசாலையின் பிரேதறையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட வாடகை வண்டி சாரதி விபத்து நடந்த நேரத்தில் மதுபோதையில் இருந்ததாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் வட்டக்கண்டல் வேட்பாளர் உட்பட சிலர் மாந்தை கிழக்கு ஆண்டான்குள தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் மீது கொடூரமான தாக்குதலை நடத்தியுள்ளார்கள். மன்னாரில் தேசிய மக்கள் சக்தியின் மாந்தை மேற்கு ஆண்டான்குளம் வேட்பாளர் மீது மதுபோதையில் தமிழரசுக் கட்சி வேட்பாளர் உட்பட இணைந்த குழுவினர் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் M. ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், நேற்று தாக்குதல் இடம்பெற்ற நிலையில் தாக்குதல் நடத்தியவர்கள் அடம்பன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். எமது கட்சியினுடைய வேட்பாளர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி கட்சியில் கேட்பவர் இவன்தான் என கூறி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. மன்னார் மாவட்ட சட்டத்தரணிகள் சிராஸ்வா, டெனீஸ்வரன் ஆகியோர் தாக்குதல் நடத்தியவர்கள் சார்பாக ஆஜராகியுள்ளார்கள். மேலும் தாக்குதல் நடத்தியவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்கமைய விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.